السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க உம்மத்திலுள்ளாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிந்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமியான ஷேഖமாரின் கடைபிடிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் தீதிலே அமரும் பாக்கியத்தையும் நசீபாக்கினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா அந்த வஸ்துவில் ஐனாக இருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். இன்றைய தினம் ஷேக் நாயகம் அவர்கள் சில இதிராக்குகளை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஷட் டவுனுங்கிறதுனால கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு, ஃபேன் ஓடல, எல்லாத்துக்குமே சிரமமாக இருந்துச்சு. ஒரு மாணவர் ஸ்கிரீனுக்கு ஒரு அட்டையை வச்சு விசிறி விட்டார் பாடத்தில். இப்போ எல்லாம் சொல்ல வச்சான், விசிறாப்பா போதும்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் திரும்ப திரும்ப இல்லை விசிற உஸ்தாத் அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாம் சொல்ல வச்சான் அவர்கிட்ட, நீங்கள் இப்போ விசிறிடுவீங்க, ஆனால் ஒரு நாள் கியாமத்தில் வந்து மாஸ்டர் மைதானத்தில் நின்று, யா அல்லாஹ், இந்த உஸ்தாதுக்கு நான் இத்தனாம் தேதி பாடத்தில் விசிறி விட்டேன், அதற்கு பதிலாக அவருடைய சவாபை எனக்கு கொடுத்துருயா அல்லா என்று கேட்டு வாங்கிடுவீங்க நீங்கள் சொல்ல வச்சான் அல்லாஹ் தஆலா. உடனே அவர் சொன்னார், இல்லை உஸ்தாத், இல்லை கேட்க மாட்டேன். நான் ஒரு சின்ன பையன் சொன்னார், கேட்க மாட்டேன், அப்படி கேட்க மாட்டேன், மன்னிச்சு நான் வந்து விட்டுருவேன் இப்படின்னு சொன்னாலும் சரியே கேட்பீங்கப்பா நீங்கள் வந்து. அல்லாஹ் சொல்ல வச்சா அவங்கள்ட்ட, நீங்கள் என்ன, நீங்கள் மாணவர், நீங்கள் சொந்த தந்தை தன் பிள்ளையை எவ்வளோ நேசிப்பார், ஒரு மனைவி தன் கணவனை எவ்வளோ நேசிப்பார்கள். ரீசெண்டாக கூட மதுக்கூரில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தன்னுடைய கணவருக்காக வேண்டி தன்னுடைய கிட்னி இப்போ ஒன்று கொடுத்துட்டாங்க. கணவருக்கு 2 கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு. மனைவி தன்னுடைய 2 கிட்னிலேருந்து ஒரு கிட்னி வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. சகாய முறியுது அவங்க. இவ்வாறாக தன்னுடைய உடலிலிருந்தே கொடுக்குறாங்க, தன் உயிரை கொடுக்குறாங்க. அவ்வளோ நேசமுள்ள ஒரு சொந்த பந்தம் எங்கே மாட்டிக்கும் தெரியுமா? கியாமத்து நல்ல மாட்டிக்கும் வந்து. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. சொந்த அம்மா அத்தா விட்டு புள்ள ஓடி போயிடும், சகோதரர் ஓடி போயிடுவார், ரொம்ப நெருங்கிய நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக உலகத்தில் வாழ்வார், அங்கே போயிடுவார். எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் சரி அங்கே போயிடும். என்ன காரணம்? எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தின் தப்பிச்சிடணும் என்பதுதான் சிந்தனை இருக்கும். அப்போ இந்த உறவுகள் எல்லாமே இங்கே உள்ள நம்ம கண்ணில் படுற நம்முடைய நேசங்கள் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் வேஷம் மட்டும்தான். நேசம் எதுவுமே உண்மையான நேசம் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக, அஸ்பாப், ஏதோ ஒரு காரணத்திற்காக நேசிப்பாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, கலிமினாய சொல்லுவாங்கம்மா, பாபா ஹோ யா மாயி ஹோ யா பாயி ஹோ யா ஆயி, बाबा हो या माई हो या भाई हो या आई, जो क्या कब्र के साथी में कोई इनमें से हुआ है. சொந்த தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், உன் சகோதரராக இருக்கட்டும், உன் மனைவியாக இருக்கட்டும்,
உன்னுடைய கபருடைய உன் கபருடைய நேசர், உன்னுடைய கபருடைய அந்த சொந்தங்களில், உன் கபருடைய அந்த சாத்தினா தோழர்களில் இந்த யாராவது இருக்கிறாங்களா? உனக்கு யாருமே கிடையாது. கபரில் எல்லாம் வச்சுட்டு ஃபாத்தியா ஊத்திட்டு போய் உன் பேர் சொல்லி பிரியாணி சாப்பிடுவாங்க, உன்னை தனியாக விட்டு போயிடுவாங்களே. உனக்கு கபரிலும் துணையாக இருப்பது யார் தெரியுமா? அந்த அல்லாஹ் தஆலா ஒருத்தன் தான். ஏமா சொன்னாலா இல்லையா? எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, அந்த இக்கட்டான சூழ்நிலையை வந்து யாருமே உதவி செய்ய முடியாது, சிஎம்ஓ பிஎம்ஓ உதவி செய்ய முடியாது. அந்த நிலையிலும் நம்முடைய சொல்லிற்கு பதிலளிப்போம் ஒரே இலாஹ் யாரும் இல்லை இல்லல்லா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் கடலை கடந்து பயணம் போனாலும் துணையும் ஃபைசியரே சொன்னாங்க ஒரு பாடகரத்தவங்க. அவ்வளவு எங்க போனாலும் சரி நம்முடைய கூப்பாட்டுக்கு பதில் சொல்ற ஒரே ஒரு வஸ்து அப்படின்னா அல்லாஹ் தஆலா மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா மட்டும்தான். வேற யாருமே சரி சொந்த நண்பராக இருப்பாங்க, ஒரு காரணம் பிரிஞ்சு போயிடுவாங்க, மனைவியா இருப்பாங்க, சில தேவைகளும் பிரிஞ்சு போயிடுவாங்க. சர்க்கார் பாட்டு தரணும்னு சொல்லுவாங்க, உன் மனைவியை ரொம்ப நேசிக்கிறப்பா நீ, என் மனைவிதான் என் உயிர் என்று மொத்தமா வெளிநாட்டில் போய் உட்காந்து சம்பாதிச்சு மனைவிக்கு அனுப்பிச்சுடுறான். எப்படி செலவு பண்ணா பாக்குறது இல்லை, அனுப்பிச்சுட்டே இருக்கிறான். தன் வேர்வை என்னமா சொல்லி காமிச்சாங்க, திருவிழா சொல்லி காமிச்சாங்க. அவங்க என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 20 மாடி பில்டிங்கா, அதில் பேஸ்டே தொங்க விட்டுருவாங்க, உள்ள வெளியே தொங்க விட்டுருவாங்க. வெளியே தொங்கி உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வெல்டிங் வேலை பார்க்கணும், வெல்டிங் வேலை சரி பண்றதும். அவ்வளோ கஷ்டப்படுறான். எதுக்காக வேண்டி? தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி. என் மனைவி நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா கஷ்டப்படுறியப்பா, மனைவி கண்ணு கஷ்டப்படுறியப்பா, அந்த மனைவி இப்போ நீ தலாக் விட்டு அமுச்சு விட்ட, இப்போ நீ கழட்டி விட்ட அப்படின்னா உன்னிடம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்களோ, எவ்வளவு அன்பா இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னொரு ஆண்டு கல்யாணம் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சகா சொன்னாங்க, आई जो कहा मैंने वो तेरी ही बियाही. அந்த கவி சஞ்சீத பாட்டு சொல்றாங்க. அதில் அவங்க எப்படி படுவாங்க தெரியுமா? நீ ஒன்றை விட்டு பிரிஞ்சு போன உடனே அதே இன்பத்தை அதே சந்தோஷத்தை இன்னொரு ஆண்டை பார்த்துக்குவாங்க. அவங்க சந்தோஷமா பேசிக்குவாங்க, உன்ட்டு எப்படிலாம் கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சிக்குவாங்க. அவர்களை தன் உயிராக நேசிக்கிறீங்க, உன் தாய் தந்தை நேசிக்கிறீங்க, கொஞ்ச காலம் போகும் நீங்க தாய் திட்டிடுவீங்க, சத்தம் போட்டீங்கன்னா போல நீ பையனை துரத்தி விட்டுருவாங்க. துரத்திடா ஒரு ஜின்ஸ் சொன்னா ஷேக்மார்கள் தான். அல்லாஹ் மட்டும்தான். எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, நம்ம எவ்வளவு அல்லாஹ் தூரமா போனாலும் சரி, சக்கா சொல்லுவாங்க அல்லாஹ் அப்பாயுமா உங்களுக்கு ஒரு பாவம் செய்யறான் மனுஷன், திரும்ப அல்லாஹ்னு மெதுவா சொல்றான். அல்லாஹ் சொல்லுப்பா லப்பைக்க அப்தி, அடியா சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திரும்ப வந்துடுறான். உடனே திரும்ப அடியா அதே கொஞ்ச காலம் போச்சு, அல்லாஹ் நாட்டு அமைதியா இருக்கிறான், திரும்ப பாவம் செய்யறான். எவ்வளவு பாவம் செய்தாலும் நாம் கூப்பிட்ட உடனே பதில் சொல்ற ஒரே இலாஹ் அல்லாஹ் தஆலா மட்டும்தான். வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. நாம் எவ்வளவு அந்தஸ்தில் குறைவாக இருந்தாலும் பதில் சொல்ற அல்லாஹ் தஆலா. அவன் அல்லாஹ் தஆலா. நம்ம அஸ்வலு சாஃபியின் அடிமட்டத்தை வைக்கிறோம், நம்மை போன்ற பாவிகள் அழைத்தாலும் பதில் சொல்றோம் அல்லாஹ் தஆலா மட்டும்தான். வேற யாரும் பதில் சொல்ல முடியாது என்ற எண்ணமே நம்மளை எல்லா கவலைகளும் நீக்கிறோம். சகா சொல்லுவாங்க, ஒரு மனிதர், ஒரு கலெக்டர் உன் சகோதரராக உனக்கு தெரிஞ்சவராக இருக்கிறாரு, நண்பராக இருக்கிறார் அப்படின்னா உன்னுடைய தேவைகளை பத்தி பயமே உனக்கு இருக்காது, உன் தேவைகளை பத்தி கவலையே உனக்கு இருக்காது. ஏன்? அவர் பெரிய ஆளுங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் என்னுடைய சொந்த மச்சான் அமைச்சராக இருக்காருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. ஒரு நிம்மதி வந்துடும் நமக்கு. அவன் பார்த்து கொள்வான். அவனுக்கு ஹயாத் மௌத்திற்கு அவனுக்கு உன்னுடைய பகச்சுக்குவான். ஏதோ ஒரு காரணத்தினால பதவி நீக்கிடுவான், ஜெயிலுக்கு போயிடுவான், அப்புறம் ஓடி போயிடுவான். நீ அவ்வளவு இருந்தும் அவர்கள நம்பிக்கை முழுசாக்கிறோம். நாம அல்லாஹ் தஆலா இருக்கானே, அவன் மிகவும் உயர்ந்தவன். அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன். அவன் நம்ம கூட இருக்கிறான், அவன் நம் பேச்சை கேட்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா தேவையை கொடுத்தானோ இல்லையப்பா, நம்ம அல்லாஹ் நம் பேச்சை கேட்கிறான் என்பது இன்பம். சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருதுமா, அந்த கஷ்டம் ஒரு 5 வருஷம் இருக்கு வைங்களேன், ஒரு 4 மாசம் வைங்களேன், அந்த 4 மாசம் அல்லாஹ் கூப்பிட்டே இருக்கிறீங்க. சக்கா சொல்ல உதாரணம், ஒரு காய்ச்சல் வந்துச்சு உங்களுக்கு, காய்ச்சல் ஒரு 10 நாள் காய்ச்சல் இருக்கு, ஒவ்வொரு டெய்லி காய்ச்சல் யாருலா கஷ்டமா இருக்கல்ல, காப்பாத்தல ரொம்ப சூடா இருக்கு அல்ல, தாயெல்லாம் கசக்குது அல்ல, அல்லாட்டே புலம்புறீங்க. இப்படியே 10 நாள் சரியா போச்சு. ஷிஃபா ஆக்கணுன்னே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கூலி தெரியுமா? ஷிஃபா ஆகணும் அல்லாஹ் கொடுத்து கூலியா உங்களுக்கு? 10 நாள் காய்ச்சலா இருந்துச்சு, 10ஆவது நாள் ஷிஃபா ஆயிருச்சு. இந்த ஷிஃபா தான் நீ அல்லாஹ் கூப்பிட்டதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலி. என்னது ஷிஃபா? அப்படியா? இல்ல அது சின்ன ஷிஃபா, அது சின்ன கூலி தான். அல்லாஹ் ஷிஃபா ஆக்கிட்டான், அல்லாஹ் கொடுத்த அத்தா தான் அது, அல்லாஹ் கொடுத்த ஃபதுல் தான் அது. ஆனால் மிகப்பெரிய கூலி என்ன தெரியுமா? இந்த 10 நாளும் அவனுடைய தொடர்புல வச்சிருந்தானா இல்லையா நம்ம அல்லாஹ் தஆலா? ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு அம்மாட்ட பேசுறோமோ, அத்தனை பேசுறோமோ இல்லையோ, அல்லாஹ்ட்ட பேசுறோம், யாரெல்லாம் கஷ்டமா இருக்கா ரொம்ப, அல்லாஹ்ட்ட துடிக்கிறோமா இல்லையா, அல்லாஹ்ட்ட பேசுறோமா இல்லையா? இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கூலி, இதுதான் அல்லாஹ் கொடுத்த ஃபதுல். ஒவ்வொரு நாள் பேச வச்சுட்டா அல்லாஹ் தஆலா, இல்லைன்னா பேசவே மாட்டோம் நம்ம. அல்லாஹ் டைம் ஒதுக்கவே மாட்டோம் நம்ம. ஒரு கஷ்டம் கொடுத்து நம்ம மாணவர்கள் நாம இருக்கிறோம், எல்லாத்துக்கும் பக்கா பாடம் வந்துருச்சு, சூப்பரா எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டீங்க, யாரும் துவா செய்வீங்களா? துவால உட்காருவோமா? இல்ல எல்லா வீட்லயும் என்ன
சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க அத்தா எல்லா அத்தா பணக்காரராக இருக்கிறாங்க, காசு நல்லா சம்பாதிக்கிறாங்க, துவா செய்வோமா? துவா செய்ய மாட்டோம். ஒரு கஷ்டம் வீட்டில், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம். ஒரு வீட்டில் அம்மா உடம்பு சரியில்லை, ஒரு வீட்டில் பாட்டி உடம்பு சரியில்லை, சின்னத்தா உடம்பு சரியில்லை, நமக்கு பாடம் வரல, ஒரு நமக்கு அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு காரணங்கள் வச்சு அல்லாஹ் தஆலா எதுக்கு கொடுத்தா எல்லாத்தையும் நம்மளை கஷ்டப்படுத்திருப்பாங்க. நல்லா சந்தோஷமாங்க சகா சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு போறீங்களேப்பா, சொர்க்கத்தில் போனால் அல்லாஹ் தஆலா அங்கே ஃபீஸ் கிடையாது, சொர்க்க தங்கத்துக்கு வாடகை கிடையாது, சாப்பாடுக்கு வந்து வாடகை கட்ட தேவையில்லை, எந்த பெஞ்சு எதுவுமே கைது, எந்த ஹாஸ்டல் ஃபீஸோ மெஸ் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. நீடூழி காலம் அல்லாஹ் தஆலா கோடி கோடி வருஷம் அல்லாஹ் தஆலா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாம் கொடுக்குறானே, தங்க இடம் என்ன சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயாக அல்லாஹ் கொடுக்குறானே. அந்த அல்லாஹ்வால துனியால முஸ்லிம்களுக்கு ஏவா கொடுக்க முடியாது? கொடுக்க முடியாத? கண்டிப்பாக கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்தில் கடைசி அந்தஸ்தில் உள்ள ஒரு மனிதருக்கு இந்த துனியாவை போல 10 மடங்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறானே. அந்த அல்லாஹ்வால துனியால கொஞ்சம் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்கறது அல்லாஹ் தஆலா அப்படின்னா, நீ அல்லாஹ் கொடுத்துட்டு அப்படின்னு எல்லாம் கூடுமா, திரும்பி பார்க்காம போயிடுவேன், சாமி போயிடுவேன். இல்மு வந்துருச்சா உஸ்தாத் சந்தேகம் கேட்பமா, ஒரு நல்ல பாடம் நல்லா வந்துருச்சு உஸ்தாத் சந்தேகம் கேட்பமா, கேட்க மாட்டோம். பாடம் வரல, ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு, பாடத்தில் குறைவு ஏற்பட்டுருச்சு, புரியாமல் போயிருச்சு, இப்போ என்ன பண்ணுவோம்? உஸ்தாத் கேட்போம், உஸ்தாத் கேட்போம். அதே மாதிரி இந்த மனுஷன் இருக்கானே, அல்லாஹ் தஆலா கொடுத்தா ஃபுல்லா கொடுத்துட்டான், பரிபூர்ணமா கொடுத்துட்டான். சில தக்வாவாசிகள் தவிர, சில அவுலியாக்கள் தவிர அல்லாஹ் எவ்வளவுதான் அல்லாஹ் மறக்க மாட்டாங்க. நம்ம பண்ற பாவிகள் என்ன, என்னை பண்ற பாவிகள் என்ன, அல்லாஹ் பரிபூர்ணமா கொடுத்துட்டா வச்சுக்கனே, அல்லாஹ் மறந்துடுவோம், அல்லாஹ் வச்சு நினைச்சே பார்க்க மாட்டோம், அல்லாஹ் இருக்கிறாங்கிறதே மறந்துடுவோம். நாம வந்து என்னுடைய திறமையை சம்பாதிச்சது என்ற சிந்தனை வருதோ இல்லையோ, அல்லாஹ் கூப்பிடுற வேலையே இருக்காது, எல்லாமே இருக்குது, எந்த கஷ்டமே இல்லை, அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டா போயிடுவோம். எப்போ அல்லாஹத்துல இதெல்லாம் குறை வச்சு நம்ம உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, மாச சம்பளம் 15,000 ரூபா வருது உனக்கு, அந்த சம்பளத்தான செலவு வந்து உனக்கு வந்து 14,000 ஆச்சுன்னா எல்லாம் கூப்பிடவே மாட்டேன், பேசாமல் போயிடுவோம். செலவு வந்து அந்த மாதம் எக்ஸ்ட்ரா 1000 கூடுது, ஒரு பல்வேறு டாக்டர் பண்ணி 2 பல் பிடிங்கிட்டு 1000 பிடிங்கிட்டான், ஏதோ ஒரு காரணம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து இப்போல்லாம் கோயாடலா இன்னும் 3 நாள் இருக்கியா இல்ல செலவு வந்து நான் பாதுகாத்துறேன், எல்லாரும் கேட்பே இல்லை, இப்போ எல்லாரும் கெஞ்சவே இல்லையா? இது போன்ற ஒவ்வொரு தேவைகளும் அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன? நம்மை அல்லாஹ் தஆலா அவன் பக்கம் ருஜுவாக்குவதற்காக வேண்டி. இப்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? நம்ம ருஜுவாகி அல்லாஹ்விடம் அந்த தேவையை கேட்டு கெஞ்சி கூத்தாடி அல்லாஹ் கொடுக்கறானா இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஃபضل தான், அல்லாஹ் கொடுத்த பிச்சை தான், மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஆனாலும் அதை விட மிகப்பெரிய தெரியுமா, இந்த 10 நாள், அந்த 3 நாட்களோ 10 நாளோ ஒரு நிமிஷமோ அல்லாஹ்ட்ட பேசணுமா இல்லையா, எஜமான்ட்ட பேசணுமா இல்லையா, அது ரொம்ப பெரிய சந்தோஷம் காமிச்சாங்க. எஜமா சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹு அக்பர் ஒரு திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனுடைய திக்ர் பெரியது. சகா சொல்லுவாங்க மூணாவதா ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய ரில்வானும் பெருசு. அது என்னது? அல்லாஹ்ட்ட பேச பேச அல்லாஹ் அவனை பொருந்திக்கிறான், அந்த அல்லாஹ்வுடைய பிரியமான அடியார்களா மாறிடுறோம். அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு பேச பேச அல்லாஹ் நெருங்குறோம், அல்லாஹ் நெருங்க அல்லாஹ் தஆலா நம்மை அவனுடைய ஹாஸான அடியார்கள் தேர்ந்தெடுக்கிறான். அந்த நசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவானாக. ஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.